யெசுவாவின் மணவாட்டி சபை வழங்கும் வாழ்வின் வழி ஜனவரி மாத மடல் 2026 அனுக்கிரக வருஷம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எமது அன்பின் நண்பர்களே, பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான தீவுகளில் உள்ளவர்கள் யாவரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனும் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் நீதியுள்ள உத்தரவு அருளுமான பிதாவாகிய தேவனும் அவருடைய திருக்குமாரனான நமது இரட்சகருமான கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இவ்வருஷத்தை அவருடைய நன்மையால் முடிசூட்டும்படிக்கு வேண்டிக் கொண்டு கர்த்தரால் நமக்கு கிடைத்த அனுக்கிரக வருஷம் என்ற தலைப்பில் இம்மடல் உங்கள் மத்தியில் கடந்து வருகின்றது. கடந்த ஆண்டு உலகின் பல தேசங்கள் இயற்கையின் சீற்றத்தால் பாதிக்கப்பட்டவைகளை பதிவு செய்திருக்கின்றன. அதில் ஒன்று நவம்பர் மாத இறுதியில் இலங்கை தேசத்தை புரட்டி போட்ட புயலோடு புறப்பட்ட கட்டுக்கடங்காத வெள்ளம் நாட்டை முன்னோக்கி பயணிக்க முடியாதபடி தடுத்து நிறுத்தியது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு, உறவுகளை இழந்து தவிக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய ஆறுதல் கிடைப்பதாக 2 கொரிந்தியர் 1:3. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு அருளப்படுகிற ஒவ்வொரு வருடமும் இரக்கமாய் தேவனாலே கிடைக்கிறது என்று நீங்கள் அறிவீர்களா? தேவனுக்கு ஒவ்வொரு மனிதனை குறித்தும் ஒவ்வொரு திட்டம் இருக்கிறது. ஒரு சிலர் அதை புரிந்து கொள்கின்றனர். ஏராளமானோர் நாம் வாழும் வரை மகிழ்ச்சியாயிருந்து நம் இருதயம் விரும்பும் சகலவற்றையும் அனுபவித்து இறுதியில் எல்லாரை போலவும் போய் சேர வேண்டியதுதான் என்று எண்ணுகிறார்கள். தற்செயலாக ஒருவரும் பிறக்கவில்லை. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் அதில் உள்ள சகல ஜீவராசிகளையும் உண்டாக்கியவர் சர்வ வல்ல கர்த்தர் யாவே தேவன், யெகோவா தேவன். அவருடைய அனுமதியோடு ராஜாக்கள், அதிகாரிகள், பிரபுக்கள், பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள் என்பதே உண்மை. எனவே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பெருமதியான ஆயுட்காலத்தை வீணாக்காமல் நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாய் பிதாவாம் தேவனை தேடி அவரது வழிகளை நாடி அவருடைய அனுக்கிரகத்தை பெற்றுக் கொள்வோம். அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று அப்போஸ்தலர் பேதுரு ஆண்டவர் இயேசு என்ற நாமத்தின் மேன்மையை குறித்து சொன்னதை நாமும் புரிந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன் தீர்க்கதரிசி ஏசாயாவால் எழுதப்பட்ட வேத வசனத்தை தாம் வாழ்ந்தபோது தன்னை குறித்து எழுதப்பட்டுள்ளதை வாசித்து அவர் விளக்கப்படுத்தினார். ஏசாயா 61:1-2. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், ஆம், தன் பிதா தன்னை இப்பூமியில் ஏன் அனுப்பினார் என்ற தேவ திட்டத்தை அறிந்த ஆண்டவர் அதை நிறைவேற்றினார். அவர் பாவத்தை, மரணத்தை, பாதாளத்தை ஜெயித்ததால் மானிட சமுதாயத்துக்கு கிடைத்த பலன் என்னவெனில் பாவ மன்னிப்பு, சாத்தானின் அதிகாரத்திலிருந்து விடுதலை, நித்திய மீட்பு போன்றவை. அன்றிலிருந்து அனுக்கிரக காலம் தொடங்கியது. 20 நூற்றாண்டுகளை கடந்தும் கர்த்தருடைய இரக்கம் தொடர காரணம் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாட்களுக்குள் மீட்பரை அறிய வேண்டும், தேவனிடத்தை கிட்டி சேர வேண்டும், தன்னை குறித்து தேவனுடைய திட்டம் என்னவென்று அறிந்து செயல்பட வேண்டும் என்பதே. இவ்விரக்கத்தின் காலம் குறிக்கப்பட்ட நாளில் அவரை உத்தமமாக பின்பற்றியவர்களை தன்னிடம் அழைத்துக் கொள்ளும் போது முடிவுக்கு வரும். அன்பானவர்களே, மீண்டும் நாம் வலியுறுத்தி சொல்வது என்னவென்றால், கிருபையாய் எமக்கு கிடைத்த காலத்தில் அவரை அறிந்து கொள்ளும்படிக்கு உபயோகப்படுத்துவோம். யாக்கோபு என்ற தேவனால் அனுக்கிரகம் பெற்ற இஸ்ரவேலரின் முற்பிதா
ஆதியாகமம் 31:11 தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு என்கிறார். தேவ கிருபையை புரிந்து கொண்ட அவருக்கு இஸ்ரவேல் என்ற பெயரை கர்த்தர் சூட்டினார். அவருடைய 12 ஆண் மக்கள் மூலம் 12 கோத்திரங்களாய் இஸ்ரவேலர் என்றும் பின்னாட்களில் யூதர்கள் என்றும் அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டனர். கிறிஸ்துவுக்கு பின் 1948 யூதர்கள் மீண்டும் தங்கள் தேசத்திற்கு வந்து தம் முற்பிதாவின் பெயரையே தங்கள் நாட்டிற்கு சூட்டினர். அநேக தேவனை நேசித்த பிள்ளைகள் அவரவருடைய காலத்தில் தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டு பரலோகத்தின் பிதாவையும் மனுக்குலத்தின் இரட்சகரையும் பற்றி மற்றவர்களுக்கு அறிவித்தது போலவே இதோ எமது காலத்தில் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் காக்கப்படும்படிக்கு உங்களுக்காக தேவனிடம் மன்றாடி அவருடைய வசனங்களை எடுத்துச் சொல்கிறோம். நீங்களும் தேவனுடைய இரக்கத்தை பெற விண்ணப்பம் பண்ணுங்கள். சங்கீதம் 69:13. ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். பொல்லாத காலத்தில் வாழ்கிறோம். அடுத்து என்ன நடக்கும் என்று யாரும் அறியார். எல்லா சூழ்நிலைகளுக்கும் தப்புவதற்கு அவரது மகா இரக்கம் தேவை. காலங்கள் போனால் திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாதே. திரும்பு, மனம் திரும்பு, பரலோகம் சமீபமே என்ற தேவ பிள்ளையின் பாடல் நமக்கு காலத்தை பயன்படுத்திக் கொள்ளும்படிக்கு அறிவுறுத்துகிறது. நாம் ஒவ்வொருவரும் நம் பாவ நிலையை உணராத படிக்கும், மனம் திரும்பும் செய்திகளுக்கு செவிமடுக்காத படிக்கும் சாத்தான் மனங்களை திசை திருப்பி விடுகிறான். எமது அன்பின் நண்பர்களே, அவரை அறிந்த அறியாத எல்லாருக்கும் பிதா கர்த்தராகிய தேவனே. 2 கொரிந்தியர் 6:2. அனுக்கிற காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுது அனுக்கிற காலம், இப்பொழுது இரட்சணிய நாள். பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெற இவ்வுலகில் அவருடைய பூரண கிருபையை பெற்று அவருடைய அன்பை அறிந்து வாழ உங்கள் உள்ளத்தை இவ்வருடம் திறந்து கொடுங்கள். எச்சரிப்பின் ஒளியான இச்செய்தி உங்களை சிந்திக்க உதவியட்டும். எபேசியர் 3:19 படி அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு அன்புடன் இயேசுவாவின் மனவாட்டி சபை.